கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தேவ சமூகத்துக்கு நேராய் நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு செய்த பெரிய தயவுக்காய் நாம் கர்த்தரை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிப்போம். அதோடு மட்டுமல்ல, இந்த நாளிலே தியானிக்கிறதான ஒவ்வொரு வசனங்களும் நம்மளோடு கூட பேசும்படியாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வசனங்கள் நிமித்தமாய் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. முற்று முடிய உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவரீர் நீர் இரக்கம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு, அன்பு கூட இருந்து இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேல் வழி நடத்த நீ போதுமானவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு விசை கூட இந்த வேளையிலே கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே தியானிக்கிறதான வசனங்கள் எங்களோடு கூட இடைபடட்டும். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவரின் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கம், கிருபை, தயவு, அன்பு கூட இருந்து முற்று முடிய உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அனுகிரகம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும். உங்க நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. வசனங்கள் எங்களோடு கூட இடைபடணுமே. முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வேத பகுதி பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனம். தியானத்துக்காய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம். Philippians chapter 4 verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இங்க பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ அதாவது பிலிப்பியர் அவரை குறித்து அதிக பாரத்தோடு அதிக அக்கறையோடு அவர் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு அவர் தூரமாய் ஊழியத்திற்கு கடந்து சென்றிருந்தபடியினால் அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறதான வேளையிலே, இந்த நிருபத்தை எழுதுகிறதான வேளையிலே அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது Philippians chapter 4 verse 10 to 12 வரைக்கும் நம்ம வாசிப்போம். Philippians chapter 4 verse 10 to 12. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்கே பவுல் ஆங்காங்கே சபைகளை உருவாக்கி அந்த சபைகளை மீண்டும் ஸ்திரப்படுத்தும்படியாய் ஆங்காங்கே செல்லுகிறது நமக்கு நன்றாய் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, வேற ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவர் பிலிப்பியருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறதான வேளையிலே அல்லது நிருபத்தை எழுதுகிறதான வேளையிலே அவர் சொல்லுகிறார், நீங்க என்னை விசாரிக்கும்படி 10வது வசனத்துல, நீ என்னை விசாரிக்கிறதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லி, ஆனால் அவர் சொல்லுகிறதான வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில்
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் என்றைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் பிடிக்கப்பட்டாரோ அன்று முதல் தன்னை முற்றிலும் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அநேக ஊழியங்களை தொடங்கி அந்த ஒவ்வொரு ஊழியங்களிலேயும் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அவர் என்ன செய்கிறார், ஊழியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, வேற ஒரு இடத்துல இருக்கும்போது மற்ற சபையை குறித்து அவர் என்ன செய்கிறார், நிருபங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படித்தான் எழுதும்போது இவங்களை குறித்து கேள்விப்படுறாங்க. ஏன், அதாவது எப்படின்னு சொன்னா, நீங்க என்ன விசாரிக்க மனதுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், ஆனா சூழ்நிலை மாத்திரம் என்ன செய்யல, வாய்க்கல. ஆனா நான் குறைச்சலா இருக்கிறபடினால நான் அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் எல்லா விதத்திலேயும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு பெரிய ஸ்காலர் தான் சொல்லணும். ஏன்னா பயங்கர படிப்புள்ளவர். அதோடு மட்டுமல்ல, யூத மதத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர். ஆனால் தேவன் பிடிக்கப்பட்ட பொழுது அவர் எல்லாவற்றையும் விட்டு அவர் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்கெல்லாம் ஊழியத்துக்கு செல்லுகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு எல்லா இடத்திலேயும் அவருக்கு மன ரம்யமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நிருபங்களை வாசிக்கும் பொழுது நாம் நன்றாய் அறிவோம். பவுலுடைய நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு இடத்திலேயும் பட்ட பாடுகளை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதுதான் இவங்க அவரை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட்டாலும், ஆனால் அதற்குரிய சூழ்நிலை இல்லாதபடியினால் நான் குறைச்சலினால சொல்லல. ஆனா நான் சொல்றேன், எல்லா விதத்திலேயும் மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, மன ரம்யமாய் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்தெந்த நிலைமையிலெல்லாம் நாம் அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து நம்மை பலப்படுத்தும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், எத்தனையோ விதத்துல அவர் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் உள்ளதான ஊழியர்களும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் பலப்பட்டு அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில நம்மளும் அப்படி கிறிஸ்துவுக்குள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்மை கிறிஸ்து பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்பதை குறித்து இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், Acts chapter 3 verse 16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக
இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அதாவது இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்ததான ஒரு சம்பவம். ஒரு சப்பானியை அவர்கள் அலங்கார வாசலிலே கொண்டு வந்து அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் கொண்டு வந்து உட்கார வைப்பது அவர்களுக்கு வழக்கமாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்வான், ஜெப ஆலயத்துக்கு வர்றவங்க போறவங்க கிட்ட அவன் பிச்சை கேட்கிறவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான். அவன் அதாவது பிறந்த நாள் முதல் அவன் சப்பானியாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இப்படிப்பட்டவனை இவர்கள் என்ன செய்கிறார்கள், பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறதான வேளையிலே அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அவன் பிச்சை கேட்கிற மாதிரி அவங்களையும் பார்த்து சொல்றான், கேட்கிறான். பிச்சை ஏதாவது போட மாட்டாங்களான்னு அவங்கள உற்று பார்க்கறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனா எங்க கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றோம்னு சொல்லி என் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனது வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. கீழே நீங்க வாசித்தீங்கன்னா அவன் உடனே பிறவி சப்பானியா இருந்தவன் அவன் எழுந்து, அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 8வது வசனம், 7, 8 ரெண்டையும் வாசிக்கலாம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அவ்வளவு நாள் நடக்காதவன், அவனுக்கு ஆண்டவர் அவனுடைய கால்களையும் கரடுகளையும் பலனடைய செய்தபடியினால் அவன் என்ன செய்யறான் சொன்னா, அவன் பலன் அடைந்து அவன் எழுந்து குதித்து அவன் நடந்து ஆலயத்திற்குள்ளாய் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அதாவது அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வாசித்துக்கிட்டே வரும்போதுதான் 16வது வசனத்திலே வரும் பொழுது மற்றவர்கள் அவனை குற்றப்படுத்துகிற விதத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே அவர்கள் சொல்லுகிறதான காரியம் 16வது வசனம் 16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. கிறிஸ்து நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தானோ என்னமோ, அவன் பிச்சைக்காக தான் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அதே சமயத்திலே பேதுருவுக்கும் யோவானுக்கும் உள்ளதான அந்த விசுவாசத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள், அவனை எழுப்பி விட்டார்கள். அவனுக்குள்ள அப்ப என்ன செய்தது, ஒரு விசுவாசம் கடந்து வந்து அவனும் என்ன செய்தான், குதித்து எழுந்து நடந்து அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த 16வது வசனத்துல அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் முதலாவது நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. விசுவாசம் கடந்து வருகிறதான வேளையில நிச்சயமாய் தேவன் அற்புதத்தை அங்க செய்கிறதோடு மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்துகிறவரா. எல்லா சுகவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா அதாவது முடமான காரியங்கள், எல்லா காரியத்திலிருந்தும் அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மை எழும்பச் செய்கிறதை பார்க்கிறோம், நம்மை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அப்படி பலப்படுத்தும் பொழுது தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் நிச்சயம் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாய் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 84:5 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், Psalm 84:5, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Psalm 84:5 நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 84:5 நாம் வாசிக்கும் பொழுது,
உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செவையான வழியிலே நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னும் அதை கீழே உள்ளதை மேலாகவும் மேலே உள்ளதை கீழாகவும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அந்த வசனத்தின்படி தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அதாவது தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாய் அவர் என்ன செய்கிறார்? செவ்வையான வழியை நமக்கு முன்பே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அவர் எல்லாவற்றின் ஆரம்பத்தில் இருந்தே அவர் நமக்கு முன்னோடியாய் இருக்கிறபடினால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு முன்பாய் சகலவற்றையும் செய்து கரடு முரடான பாதைகளை, மேடான பள்ளமான பாதைகளை அவர் செவ்வைப்படுத்தி சகலவற்றையும் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அப்படின்னா அவர் நமக்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனை அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிவோம். வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறதை நாம் அறிவோம். தேவனுடைய பிள்ளைகளை செவையான பாதையை நமக்கு முன்னால அவர் ஏற்படுத்தி விட்டாரு. ஆனா நம்ம அவர்ல பலன் கொள்ளும்படியாய் நாம் அந்த செவையான பாதையிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவர் நடந்த வழியிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பலனுள்ளவர்களாய் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 24 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் Proverbs chapter 24 verse 5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானமுள்ளவன் எப்படிப்பட்டவனா? பலன் உள்ளவன். அதனாலதான் ஆண்டவர் நீதிமொழிகள் ஃபுல்லா ஞானத்தை பற்றி என்ன செஞ்சிருக்காரு? சொல்லி வச்சிருக்கிறார். புத்தியை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாரு. நாம் ஞானம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலமும், அதாவது யாக்கோபின் நிருபத்துல 1 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் The book of James chapter 1 verse 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஞானத்துல குறைவா இருக்கிறதான வேளையில நாம் அவருடைய சமூகத்திலே ஞானத்தை கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு ஞானத்தை அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஞானமுள்ளவன் பலன் உள்ளவன். அவர் ஞானத்தை கொடுக்கும் பொழுது அதோடு கூட நமக்கு பலனையும் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஞானத்தை குறித்து நீதிமொழிகள்ல பல வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 11:2 நாம் வாசிப்போம் என்று சொன்னால் Proverbs chapter 11 verse 2. அகந்தை வந்தால் லட்சையும் வரும்,
தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. இதுல 2வது பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே திட்டவட்டமாய் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருந்தா பிள்ளைங்க மாத்திரமல்ல, பெரியவர்கள் கூட சில சமயத்துல நாம் ஞானமற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஞானத்தில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரே ஞானமாய் நான் நடந்து கொள்ள, ஞானமாய் பேச, ஞானமாய் காரியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்க என்று சொல்லுகிறதான வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஞானத்தின் ஆவினால் அவர் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த வசனம் சொல்லுது, ஞானத்தை நம்ம ஞானம் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள இங்க 11:2 நீதிமொழிகள் 11:2 சொல்லப்பட்டிருக்கு. பி பாட்டுல தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்கும் நமக்கு முன்னோடியா தான் என்ன செய்தாரு இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னை முற்றிலும் தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் தாழ்மையுள்ளவராய் சாந்தமுள்ளவராய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட அப்படியாய் காணப்படும் பொழுது அந்த தாழ்ந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதான வேளையிலே நாம் ஞானம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஞானம் நமக்குள்ளே காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. 4வதாய் நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 1 Kings chapter 19 verse 8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வசனம் 17ஆம் அதிகாரத்துல இருந்து எலியாவை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் காணப்படுகிறதான வேளையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விக்கிரகங்களுக்கு நேராய் அவர்கள் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகாப் ராஜா காலத்திலே. அப்பொழுது ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, நீ போய் ஆகாப்ட சொல்லு 3 வருஷம் என்ன செய்யாது, மழை பெய்யாது. அதே மாதிரி மழை பெய்யவில்லை. மீண்டும் யாக்கோபுல அந்த வசனம் அழகா சொல்லி இருக்கு, அவன் திரும்பவும் ஜெபம் பண்ணினான், என்ன செய்தது, மழை வந்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், James, the book of James, chapter 5, verse 17 and 18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த வசனத்துல எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவன் ஜீவித்தபடினால் கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. அவன் முதல்ல ஆண்டவர் சொன்னபடி அவன் ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்றான், 3 வருஷம் தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அந்த 3 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் அவனிடத்திலே அனுப்பி அவன் என்ன செய்யறான் சொன்னா, மழை பெய்யும்படி அவன் ஜெபிக்கிறான். அதற்கு முன்பாய் ஒரு பலியை அங்கே இடுகிறதை பார்க்கிறோம். பாகாலுக்குரியதான ஆகாப் ராஜாவின் விக்கிரகமாகிய பாகாலுக்குரிய அந்த காரியங்களை அந்த தீர்க்கதரிசிகள் செய்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தீர்க்கதரிசிகள் அந்த பாகாலை கூப்பிடுகிறார்கள், ஒரு சத்தமும் இல்லை. இவன் அந்த இடத்துல ஒரு சேலஞ்சோடு என்ன செய்யறான் சொன்னா, 1 நிமிஷ ஜெபம் தான் அந்த ஜெபம். அந்த ஜெபத்தை பண்ணுகிறான். அந்த ஜெபத்தை பண்ணும் பொழுது கர்த்தர் உடனே என்ன செய்கிறார், இறங்கி அங்கே மழையை கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த யாக்கோபு 5:18 வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
மழை திரும்ப பெஞ்சு மழை அதாவது பூமி திரும்ப பலனை கொடுத்தாலும் ஆகாப் ராஜா மனைவிக்கு என்ன செய்யல, பொறுக்கல. இவன் என்ன செஞ்சிட்டான், இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அவன் மேல கோபம் கொண்டவளாய் அவளை என்ன செய்யறான், எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடுகிறதை பார்க்கிறோம். உடனே இவன் அதை கேட்ட உடனே பயந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் முழு ஜனத்துக்கும் முழு தேசத்துக்கும் ராஜாவுக்கும் முன்பாய் அவன் அதாவது வைராக்கியத்தோடு காணப்பட்டவன் இப்போ ராஜாவின் மனைவியாகிய யேசபேல் சொன்னதான் அந்த காரியத்தை கேட்டு அவன் என்ன செய்யறான், பயந்து நடுங்கி ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது என்ன செய்யறாங்க, அதாவது அவன் சொல்றான், ஆண்டவரே போதும், கர்த்தாவே போதும், என்னுடைய ஜீவனை எடுத்துக் கொள்ளுங்க, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அந்த சூரச் செடியின் கீழே அவன் படுத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தும்படியாய் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான், அவன் சாப்பிட்டுட்டு அவனை குடிக்க வேண்டிய எல்லாத்துக்கும் தண்ணீரெல்லாம் குடிச்சிட்டு திரும்பவும் என்ன செய்யறான், படுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு வார்த்தை அவனை நிலைகுலைய செய்தது. ஆனால் அவன் பலன் இல்லாதவனாய் அவன் என்ன செய்தான், போய்விட்டான். ஆனா ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. ஆண்டவர் அவனை கொண்டு இன்னும் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருந்தபடியினால் அவனை கொண்டு என்ன செய்கிறார், தேவ தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பு, அவனை பலப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போலதான் அந்த தூதன் என்ன செய்கிறான், அதாவது அவன் தட்டி எழுப்பி அவனுக்கு என்ன செய்கிறான், போஜனம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 5, 6, 7. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த தூதர் அவனை தட்டி எழுப்பி என்ன செய்யறான், அவனுக்கு போஜனம் கொடுக்கிறான், அவனுக்கு தண்ணி கொடுக்கிறான். இவன் நல்லா சாப்பிட்டு திரும்ப என்ன செஞ்சுக்கிறான், படுத்துக்கிறான். 2ஆம் தரமும் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு என்ன செய்கிறான், அவனுக்கு போஜனத்தையும் அதோடு மட்டுமல்ல தண்ணீரையும் கொடுக்கிறான். அவன் எழும்பி சாப்பிட்டு விட்டு அவன் சொல்லுகிறான், தூதன் எழும்பு, நீ புறப்படு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன உடனே அவன் மீண்டும் அந்த உணவை உண்டு அவன் என்ன செய்கிறான், இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்கிறான், ஓரே அதாவது பர்வதம் மட்டும் அவன் நடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, போஜனத்தினால கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். போஜனம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தூதனை வச்சுதான் என்ன செய்தாரு, அவனுக்கு போஜனம் கொடுத்தார். அப்ப ஆண்டவர் போஜனம் கொடுத்தார்னா அவர் எண்ணம், அதாவது ஒருவேளை அவனுக்கு எப்படிப்பட்ட போஜனத்தை கொடுத்திருந்தால் அவர் 40 நாள் இரவும் பகலும் அவன் என்ன செஞ்சிருக்க முடியும், அவன் நடந்திருக்க முடியும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தது போல இந்த எலியாவுக்கு வானத்தின் அப்பத்தை அவர் கொடுத்திருக்கலாம். அவன் என்ன செய்தான், அதை புசித்து குடித்து தண்ணீரை குடித்து விட்டு அவன் நடந்து சென்றான் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, போஜனம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். போஜனம்னா நம்ம நல்லா கறி, மீன், அப்புறம் என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்டு இருக்கோ அத்தனையும் சாப்பிட்டாதான் நமக்கு பலன் அடையும் நம்ம நினைக்கிறோம். எத்தனையோ தேவ ஊழியர்கள் பசியோடு பட்டினியோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து பலனடைந்தவர்களாய் அவர்கள் ஊழியத்தை செய்திருக்கிற சாட்சிகளை அநேகம் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவனுடைய வசனம், அதான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும், அதுல ஏதாவது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 4:4, லூக்கா 4:4 ரெண்டும் ஒரே வசனத்தை தான் குறிக்கிறது. லூக்கா 4:4 நாம் வாசிப்போம் என்று சொன்னால்,
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 4:4 சரி, லூக்கா 4:4 சரி, இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாய் அவர் என்ன செய்கிறார்? உபவாசிக்கிறதை, 40 நாட்கள் உபவாசிக்கிறதை என்ன செய்கிறோம்? நாம் அந்த இடத்திலே வாசிக்கிறோம். சோதனைக்காரன் அவரை சோதிக்கும்படியாய் கடந்து வந்துதான் அவன் சொல்றான், நீதான் பெரிய ஆளாச்சே, நீ தேவனுடைய குமாரனாச்சே, இந்த கல்லுகள் எல்லாம் பசியா இருப்பீரே, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி நீ செய்து சாப்பிட வேண்டியதுதானு சொல்றாரு. ஆனா அவரால் முடியும், தேவனுடைய பிள்ளைகளை, அவரால் கூடும். ஆனால் அவர் செய்யவில்லை. ஏன்னா அவன் சொல்லி இவர் கேட்கணும்னு என்ன இல்ல, அவசியம் இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தை சொல்லி வசனத்தினாலேயே அவர் ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா நம்ம சாதாரணமாய் இந்த உலகத்துக்கு அடுத்த உணவுகள், போஜனம் நமக்கு அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அதை காட்டிலும் நம்மை பலப்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்திற்கு எப்படி நாம், அதாவது இந்த உலகத்தின் உணவுகளை நாம் சாப்பிடுகிறோமோ அதை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவ வசனம் நமக்கு தேவை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இந்த தேவ வசனத்தினால் தான் நாம் பலப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உள்ளத்துக்குள்ள பலன் இருந்துச்சுன்னா வெளியையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. இதற்கு நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அதாவது கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறது. நம்ம போஜனத்தினாலும் நாம் பலப்படுகிறோம் என்று சொல்லி வேத வசனத்தின் நிமித்தமாய் நாம் அறிகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, 5வதாய் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ரோமன்ஸ் chapter 1 verse 16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தில் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, 5வதாய் நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிப்பதினால் தேவ பலன் உண்டாகிறது என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். பொதுவா அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னா, சுவிசேஷம் மற்றவங்களுக்கு போய் சொல்லிட்டு வந்தோம்னா அதனால பிரச்சனை, இந்த நாட்கள்ல பிரச்சனைகள், அடி உதை, ஜெயிலு, கொலை, என்னென்னமோ நடக்கிறது. ஆனால் முன்பு ஜனங்கள் சத்தியத்தை அறியாதபடியினால் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய உள்ளங்களை திறந்து, அவர்கள் தங்கள் உள்ளங்களை திறந்து சத்தியத்தை கேட்பதற்கு ஏதுவாய் காணப்பட்ட நாட்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நாட்களிலே எதிர்ப்பு உண்டு. ஆனாலும் இப்பொழுது வேணும்னு இந்த ஜனங்கள் செய்கிறது போல அந்த நாட்களிலே அறியாமையினாலே செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அறிந்தும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆனா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ரட்சிக்கப்படுகிற அவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறபடினால் இவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இவர்களுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் வாங்காத அடி உதையே இல்லை, அவருக்கு வராத பிரச்சனையே இல்லை. ஆனா ரோமருக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும், ஏன்னா முதல்ல யூதனா தான் இருந்தார், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தின் நிமித்தம்
தேவ பலன் உண்டாக்குறது என்று சொல்லி வேத வசனத்தின் நிமித்தம் நாம் அறிகிறோம். நம்ம சுவிசேஷத்தை சொல்றதுனால அந்த சுவிசேஷத்தை கேட்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவ பலனை அடைகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சொல்லுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை, அனுபவம் உள்ளவர்கள் நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. வசனமும் சொல்கிறது, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த வேளையில அதாவது சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் கிறிஸ்துவினுடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி வேதத்தின் நிமித்தமாய் நாம் அறிகிறோம். ஆறாவதாய் நாம் பார்க்கும் பொழுது மீகா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மைகா chapter 3 verse 8. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மீகா சொல்லுகிறார், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துல, நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு முன்பான வசனங்களை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் தேவனுக்கு பிரியமற்ற நிலைமையிலே காணப்படுகிறதான வேளையில இங்க மீகாவை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியான பலனை அவர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பலன் அடையும் பொழுது நிச்சயமாய் தைரியமாய் மற்றவருடைய பாவத்தை குறித்தும் அதாவது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அல்லது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது போல நாமும் அதிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. தீர்க்கதரிசிகள் எல்லாரையுமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அதிக வைராக்கியம் உள்ளவங்களா காணப்படுவாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் அப்படித்தான். தேவனுடைய பிள்ளைகளை, புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது மற்றவர்களுடைய தவறுகளை கண்டித்து உணர்த்துவதிலே அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம், பலன் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் மீகா இந்த இடத்திலே சொல்லுகிறார், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் யாக்கோபுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் சொன்னா, பாவத்தை குறித்தும் மீறுதலை குறித்தும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் என்கிறதை இந்த வசனத்தின் நிமித்தமாய் நாம் அறிகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஏழாவதாய் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு தெரிந்ததான வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் கூடி இருக்கிறதான வேளையிலே 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலேயும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி நம்மிலே வரும் பொழுது நாம் பலன் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள்
சீஷர்கள், ஸ்திரீகள், அந்த நாட்களில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் 120 பேர் ஒரு இடத்திலே கூடியிருக்கும் பொழுது அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அத்தனை பேரும் தேவனுடைய பலனடைந்து தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாய் காணப்பட்டார்கள். அநேகரை தேவ சமூகத்திலே வழி நடத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை 2வது அதிகாரத்திலே நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் முழுவதிலேயும் அதாவது சீஷர்கள் கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஜீவித்ததான ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையின்படி கிறிஸ்து நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது செவ்வையான வழியிலே நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 4வது போஜனத்தினால் நாம் திருப்தி அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். 5வது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 6வது மற்றவர்களுடைய தவறுகளை சரியாய் சொல்லி அவர்களை தேவனிடத்திலே திருப்பதற்கு ஏதுவான பலனை அடையும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். 7வது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எதுக்குன்னு சொன்னா எல்லா இடங்களிலே சாட்சியாய் இருந்து தேவனை குறித்து நாம் அதாவது சாட்சி கொடுத்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்த ஏதுவாய் காணப்படுவதற்காக கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இத்தனை காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கிறிஸ்து நம்ம என்ன செய்வார்? பலப்படுத்துவார். நாம் எதை குறித்தும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? கலங்க மாட்டோம் என்பதிலே சந்தேகமில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதாவது எந்த நிலைமையிலையும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல நம்ம பலனடையும் பொழுது நிச்சயமாய் அப்படிப்பட்டதான கிருபையை நமக்கு தேவன் தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னொன்னு, நான் அதை வாசிக்கிட்டே வரும் பொழுது இதுல கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார், கிறிஸ்து பலப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி 3 பேரையும் இந்த இடத்திலே அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த 3 பேரும் நம்மை பலப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறதோடு மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாய் கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறவராய், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராய், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறபடியினால் நாம் அதாவது காரியங்களை செய்ய நமக்கு ஏதுவாய் காணப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு நாங்கள் உம்மால் பலப்பட்டு ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த வேளையிலே ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் தியானித்த வசனத்துக்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி பவுல் சொன்னது போல நாங்களும் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. கிறிஸ்துவின் பலன் எங்களிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படணுமே, செவ்வையான வழியிலே நடக்கிறவர்களாய் காணப்படணுமே, ஞானம் உள்ளவர்களாய் காணப்படணுமே, போஜனத்தினால் நாங்கள் திருப்தியானவர்களாய் காணப்படணுமே, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் நாங்கள் காணப்படணுமே. அதோடு மட்டுமல்ல, மற்றவர்களை கண்டித்து உணர்த்துவதிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறபடியினால் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நாங்கள் பலன் அடைகிறோம் என்று சொல்லப்படுகிறதே. இந்த அனுபவங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பவுல் எப்படி சொன்னாரோ, எந்த நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த நிலைமையிலே நாங்கள் கடந்து வர அது ஏதுவாய் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை.
எத்தனையோ எங்களுக்கு முன்னால வேதத்தில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ பக்தர்கள் பரிசுத்தவான்கள் அப்படியாய் காணப்பட்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவரி நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். அதற்காய் நாங்கள் உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள எஸ்பி பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே ஆலயம் திறந்திருக்கிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.